வெல்கம் டு JK சினிமேட்டிக்ஸ். சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்துருவோம். 11 என்ன பண்ணுறான்னா அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அடிச்சிடுறா. அது கூட சேர்ந்து இவளும் மறைஞ்சு போயிடுறா. இன்னொரு பக்கம் வில்லுக்கு அதே மாதிரி மறுபடியும் 3rd டைமென்ஷனோட விஷுவல்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் தெரியாமல் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பெட்டியில் போட்டு காட்டில் வைக்கிறாரு. இப்போ சீசன் 2லேருந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டர் 1 த மேட் மேக்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பேங்க்கை காட்டுறாங்க. அந்த பேங்க்லேருந்து ஒரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு அவசரமாக கிளம்புறாங்க. அந்த கேங் அப்படியே ஒரு காரில் ஏறி தப்பிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறன்னா பின்னாடி துரத்திக்கிட்டு வர போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரிட்ஜை வெடிக்க வைக்கிறா. இவ அவளோட பவரை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜை வெடிக்க வச்சிருக்கா. 11 மாதிரி இவளோட மூக்குலையும் பிளட் வருது. 11ஓட கையில் 11 போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இவளோட கையில் 8ன்னு பச்சை குத்தி இருக்கு. அங்கேயே கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாக்கின் சிட்டியே காட்டுறாங்க. அவங்க ஹாலோவின் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டுக்கிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மைக் என்ன பண்ணுறான்னா நான்சி கிட்டே இருந்து காசு திருடிக்கிட்டு போகிறான். இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா 3 பேரும் ஒரு கேம் சென்டருக்கு போகிறாங்க. இந்த கேம் சென்டருக்கு வரதுக்காக தான் காசை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படியே வில்ல ஜாய்ஸ் கூட்டிகிட்டு வந்து இந்த கேம் சென்டரில் விடுறாங்க. ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எதாவது எனக்கு கால் பண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வில்லுக்கு என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் கொஞ்சம் பொத்தி பார்த்துக்கிறாங்க. வில்லும் ஓகேம்மா பாய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே வரான். இப்போ 4 பேருமே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறதுல டஸ்டின் தான் டாப் பிளேயர். ஏன்னா அந்த கேம் மிஷினில் இவனோட பேர் தான் டாப்பில் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அவனோட பேர் டாப்பில் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பேர் இருக்குது. டஸ்டினை விட யாரோ ஒருத்தங்க டாப் ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. அவங்களோட பேர் மேட் மேக்ஸ். இப்போ டஸ்டின் வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட மேட் மேக்ஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேப்பில் வில் வெளியே வரான். வில்லுக்கு ஏதோ ஒன்று தோணுது. அவன் இருக்க இடமே அந்த அப்சைட் டவுன் மாதிரி, அதாவது அந்த 3rd டைமென்ஷன் மாதிரி மாறிடுது. இருக்க கிளைமேட்டே அப்படியே மாறிடுது. புயல் வரா மாதிரி இருக்கு. இப்போ வானத்தில் பார்க்குறான், அப்படியே பயங்கரமான சவுண்டெல்லாம் வருது. அப்போ அவனோட கண்ணுக்கு ஏதோ தெரியுது. இந்த நேரத்தில் பின்னாடி இருந்து மைக் ஹே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். வில்ல அவனுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைக்கிறான். சரி வா எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு வில்ல கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் கிட்ட ஒரு டிடெக்டிவ் வந்து தேவையில்லாத கேள்விலாம் கேட்டிருக்காரு. என்ன கேட்குறாருன்னா 11 பற்றிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹாப்பர் இதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த லேபில் என்ன நடக்குது, ஏதாவது தப்பு நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. ஹாப்பர் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே ஹாப்பர் அந்த லேப்காரங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருப்பாரு. அது என்னன்னா பசங்களையும் எங்களையும் விட்டுட்டிங்கன்னா இந்த லேப் விஷயத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதனால தான் அமைதியாக இருக்காரு. இந்த நேரத்தில் ஹாப்பருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி பம்ப்கின் கார்டனில் ஒரு ப்ராப்ளம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நான்சியும் ஸ்டீவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் லவ்வில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு ஊர்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவனை வந்து பொண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இவன் வந்து கொஞ்சம் ரவுடி அந்த மாதிரி. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறதுக்காக வரா. இப்போ ஸ்கூலில் இருக்க வில்லை காட்டுறாங்க. வில்லை வந்து ஜாம்பி பாய்னு எல்லா பசங்களும் கலாய்க்கிறாங்க. ஏன்னா வில்லு வந்து ஆல்ரெடி செத்து பழிச்சு வந்திருக்கான்ல, அதனால். அது மட்டும் இல்லாமல் வில் செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு ஃபியூனரெல்லாம் வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு பொண்ணு நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவளோட பேர் மேக்ஸ். இப்போ தான் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தோணுது, அப்போனா இந்த மேட் மேக்ஸ்ன்றவ இவ்வளோ தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் அப்படியே மேக்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாய்ஸ் கூட இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவரோட பேர் பாபி. இவங்க 2 பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பாபி ரொம்ப நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாமல் வில்லையும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துப்பாரு. அங்கேயே கட் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் அந்த பம்ப்கின் தோட்டத்துக்கு வந்திருப்பார். அங்கே இருக்க பம்ப்கின் எல்லாமே அழுகி போயிருக்கும். அந்த ஃபார்மர் என்ன சொல்கிறாருன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்த பம்ப்கின்லாம் ஒரே நாளில் எப்படி அழுகி போகும், அதுவும் என்ன நிலமையில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் தான் பாய்சனை வச்சு இப்படிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் செடியில் ஏதோ அசைகிற மாதிரி தெரியுது. ஹாப்பர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. இப்போ ஸ்கூலில் ஜோனத்தனை காட்டுறாங்க. ஜோனத்தனை யாருமே ஹாலோவின் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நான்சி என்ன பண்ணுறான்னா ஜோனத்தனை அவளோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறா. நான்சி என்ன சொல்கிறான்னா நைட்டு பார்ட்டி இருக்குது, நீ வா, நீ யாரு கூடயுமே பழகாமல் இப்படி தனியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு ஜோனத்தன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வில்லை கூட்டிகிட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் இந்த 4 பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பொண்ணால் இவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது அந்த கேமில், அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவங்க ஃபாலோ பண்ணுறத மேக்ஸும் பார்த்துடுறா. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு லெட்டரில் லூஸ் மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றா. சிங்கப்பட்ட 4 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் இருந்து ஜாய்ஸ் வில்லை கூட்டிகிட்டு போகிறாங்க. வில்லை அவங்க எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது வில்லுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப பொத்தி பார்த்துக்கிறாங்களே, அதனால் இப்போ வில்லை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கன்னா ஒரு லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் வில்லுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வில்லோட மைண்டில் அடிக்கடி ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்துட்டு போகுதுல்ல, அதனால் அங்கே இருக்க டாக்டர் என்ன வருது, ஏன் இப்படிலாம் நடக்குது, நீ என்ன பார்த்த அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு வில் என்ன சொல்லுவானா, ஒரு புயல் மாதிரி வந்தது, அதுலேருந்து ஒரு பெரிய உருவத்தெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அது ஒரு ஈவில்னு வில் சொல்கிறான். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அதுக்கு வில் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு எல்லாரோட உயிருமே வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த டாக்டர் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு மனநோய் தான், கண்டிப்பாக குறைய போகிறதில்ல, அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவனை தனியாக விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜாய்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஹாப்பர் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பாப் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜாய்ஸ் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பருக்கு ஜாய்ஸை பிடிக்கும், ஆனால் பாப் ஜாய்ஸ் கூட இருக்கிறது ஹாப்பருக்கு கொஞ்சம் எரிச்சலை தருது. இன்னொரு பக்கம் அந்த லேபை காட்டுறாங்க. அந்த லேபுக்குள்ளே இருக்கவனுங்க இன்னும் அடங்கவே இல்லை. அந்த போர்ட்டலை வச்சுக்கிட்டு அந்த 3rd டைமென்ஷனுக்கு போகிற வழி இருக்குல்ல, அதை இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் லூகாஸும் டஸ்டினும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேம் சென்டர்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேக்ஸ் தான் மேட் மேக்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பைனாகுலர்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டஸ்டின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது லூகாஸ் என்ன சொல்கிறான்னா, நீ கிளம்பு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டஸ்டின் லூகாஸை போட்டு கலாய்க்கிறான். என்ன அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுங்க நினச்ச மாதிரியே அந்த மேக்ஸ்ன்ற பொண்ணு அந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பொண்ணு தான் அந்த மேட் மேக்ஸ்ன்னு. அந்த பொண்ணு பயங்கரமாக கேம் விளாட்றா. இவங்க 2 பேருக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நான்சியும் ஸ்டீவும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்பராவோட வீட்டுக்கு போகிறாங்க. போன சீசன்லேயே பார்பரா அந்த 3rd டைமென்ஷன்லேயே செத்து போயிருப்பா. பார்பரா இறந்துட்டாங்கிறது ஸ்டீவ் அண்ட் நான்சிக்கும் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்பரா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்பராவோட பேரண்ட்ஸ் போலீஸ் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்பராவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு நான்சி ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இவங்களால தான் பார்பரா இறந்து போயிட்டா அப்படின்னு நினைக்கிறா. இதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ மைக்கை காட்டுறாங்க. மைக் இன்னும் 11ஓட ஞாபகத்திலேயே தான் இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணி அந்த வாக்கி டாக்கியில் பேசிகிட்டு இருக்கான், 11க்கு எப்படியாவது கேட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் என்ன பண்ணுறான்னா ரொம்ப லேட்டாக அவனோட வீட்டுக்கு வரான். இப்போ அவன் பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்லேருந்து ஒரு டம்னு சவுண்டு வருது. டஸ்டின் என்ன பண்ணுறான்னா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உள்ளே ஓடி போயிடுறான். இப்போ வில்லோட வீட்டை காட்டுறாங்க. ஜாய்ஸ் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பாப்ன்றவரும் இருக்கார். இது ஹாலோவின் டைம்ன்றதால எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஜோனத்தன் வந்து வில் கூட பேசிக்கிட்டு இருக்கான். யாரா இந்த சாம்பி பாய், என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இந்த சாம்பி பாயின்றது நான் தான், எல்லாரும் என்னை இப்படி தான் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜோனத்தன் என்ன சொல்கிறான்னா, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வில் அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். இப்போ அவனுக்கு சடனாக ஒரு விஷுவல் வருது. அது என்னன்னா அந்த அப்சைட் டவுனில் அந்த 3rd டைமென்ஷனில் இருக்க மாதிரி விஷுவல்ஸ் அவன் கண்ணு முன்னாடி சடனாக வருது. மறுபடியும் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி புயல் வர மாதிரி ஒரு கிளைமேட் வருது. இப்போ வானத்துலேருந்து ஒரு பெரிய உருவம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே வில் பயங்கரமாக பயந்துடுறான். இங்கேயே கட் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, 11 தான். 11 திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு சர்ப்ரைஸோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கேயே கட் பண்ணி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நிம்மதியாக இருக்கும்போது வில்லோட வாழ்க்கையில் மறுபடியும் அந்த 3rd டைமென்ஷன் விஷுவல்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப பெருசாக வேற இருக்குது. கிளைமேட்லாம் மாதிரி புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக சவுண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வானத்துலேருந்து ஒரு பெரிய ஏலியன் வர மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்போனா இது இன்னும் முடியல அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் சர்ப்ரைசிங்காக போன சீசனில் காணாமல் போன 11 மறுபடியும் திரும்பி வந்துடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பர் தான் யாருக்கும் தெரியாமல் ஒரு காட்டில் இருக்க வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எபிசோடோட பேர் ட்ரிக் ஆர் ட்ரீட் ஃப்ரீ. எடுத்த உடனே 11 காமிக்கிறாங்க. அவள் 3rd டைமென்ஷன்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் 11 என்ன பண்ணியிருப்பானா அந்த மான்ஸ்டரை அழிச்சிட்டு அது கூடிய 3rd டைமென்ஷனுக்கு போயிருப்பா. அந்த 3rd டைமென்ஷனுக்குள்ளே அவளுக்கு ஒரு போர்ட்டல் தெரியுது. அந்த போர்ட்டல் வழியாக மறுபடியும் வெளியே வந்திருப்பா. அந்த 3rd டைமென்ஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் நேராக மைக்கை பார்க்க போவா.
அவங்க வீட்டுக்கு வெளியே நிறைய போலீஸ் இருந்ததால் அங்கே போகாமல் நேராக ஒரு காட்டுக்கு போயிடுவா. அங்கேயே தங்கியிருக்கா. அந்த காட்டில் லெவனை பார்த்த ஹாப்பர் என்ன பண்ணியிருக்காருனா லெவனை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டிலே வச்சு வளர்த்துருக்காரு. இப்போ ஹாப்பரும் லெவனும் ஒன்றா இருக்காங்க. லெவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் அவளுக்கே ரொம்ப ஆபத்து. ஏன்னா அந்த லேப் ஆட்கள் மறுபடியும் பார்த்தாங்கன்னா லெவனை தூக்கிட்டு போய் மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பர் லெவனை அவரோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாரு. அங்கேயே கட் பண்ணுறாங்க. இப்போது வில்லையும் ஜாய்ஸையும் காட்டுறாங்க. வில்லுக்கு அவனுக்கு வர கனவெல்லாம் ஒரு டிராயிங்காக வரைஞ்சி வைக்கிறான். அதில் அந்த ஏலியனையும் வரைஞ்சி வச்சுருக்கான். வில் சூப்பராக ட்ரா பண்ணுவான். அந்த ஜாய்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ அந்த லேபை காட்டுறாங்க. அந்த லேபில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்ட்டல் திறந்து 3rd டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு சேட்டலைட் மாதிரி செட் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த 3rd டைமென்ஷனில் சேட்டலைட் மாதிரி வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ளே போயிட்டு ரிசர்ச் பண்ண வேண்டாம், அதை வெளியே இருந்தே கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு சேட்டலைட்டை செட் பண்ணுறாங்க. இப்போ நான்சியை காட்டுறாங்க. நான்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு பாப் இறந்து போயிட்டா. அது அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது அப்படின்றதுனால அவங்க பாபை தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டையே விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான்சி இந்த விஷயத்த பாபோட ஃபேமிலி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் ஸ்டீவ் அதெல்லாம் வேண்டாம் சொல்லாதன்னு தடுக்கிறான். ஸ்டீவ் ஏன் தடுக்கிறான்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான்சியை தடுக்கிறான். ஆனால் நான்சி என்ன சொல்கிறான்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இதை அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அழுகுறா. இப்போ ஸ்கூலை காட்டுறாங்க. டஸ்டினும் லூகாஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேக்ஸ்ன்ற பொண்ணுக்கிட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்தில் மைக்குக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க 2 பேரையும் கண்டுக்கவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 11 காணாமல் போயிட்டா அப்படின்றதால மைக் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். மட்டும் இல்லாமல் மைக்கை கண்டுக்காமல் இவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதால மைக் இன்னமும் கடுப்பாக இருக்கான். இருந்தாலும் டஸ்டினும் லூகாஸும் அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னன்னா ஒரு ஃபார்மர் அவரோட தோட்டத்தில் இருக்க பம்ப்கின் எல்லாமே அழுகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு ஹாப்பர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் விட்டுடுறாரு. இது எல்லாருக்குமே நடக்குது, ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹாப்பர் ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மேக்ஸ்ன்ற பொண்ணை காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட அண்ணன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கா. மேக்ஸோட அண்ணனுக்கு மேக்ஸ் அந்த டஸ்டின் அண்ட் லூகாஸ் கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் மேக்ஸை திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் மேக்ஸ் அவன் அண்ணன் சொல்கிறத கேட்கவே இல்லை. அதனால் மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா தூரத்தில் லூகாஸ், மைக் அண்ட் டஸ்டின் 3 பேரும் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. மேக்ஸோட அண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த காரில் வந்து இவங்க 3 பேரும் ஏற்றுற மாதிரி வரான். இவங்க 3 பேரும் பயந்து சைடில் வந்துடுறாங்க. அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருனா அந்த ஃபார்மர் கூடவே போயிட்டு அவரோட தோட்டத்தை பார்க்குறாரு. அந்த தோட்டத்தில் இருக்க மரத்தில் ஏதோ குழகழன்னு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே ஹாப்பருக்கு 3rd டைமென்ஷனில் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பம்ப்கின் எல்லாமே அழுகி போயிருக்கிறத பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊரில் நைட்டில் ஹாலோவின் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த செலிப்ரேஷனில் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் கலந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட் மேக்ஸையும் இவங்க கூட சேர்த்துக்க இன்வைட் பண்ணுறாங்க. மேக்ஸை பார்த்த உடனே லூகாஸும் டஸ்டினும் மேக்ஸ் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மைக்கும் வில்லும் மட்டும் தனியாக இருக்காங்க. இப்போ வில்லுக்கு மறுபடியும் அந்த 3rd டைமென்ஷனில் இருக்க மாதிரி தோணுது. அந்த ஏலியன் அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி தோணுது. வில் அதை பார்த்து பயங்கரமாக பயந்துடுறான். இப்போ மைக் வந்து எழுப்புறான். இப்போ டஸ்டின், லூகாஸ், மைக் இவங்க 3 பேருமே வந்து வில் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மைக் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கோவமாயி நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு பின்னாடி தானே போனீங்க, அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். மைக்குக்கு என்ன கவலைனா வில்லுக்கு அடிக்கடி இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து போகிறதால வில்லுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் வில்லு பெருசாக மைக்குக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியல. மைக்கும் அப்படியே விட்டுடுறான். அடுத்த சீனில் நான்சியை காட்டுறாங்க. நான்சியும் ஒரு ஹாலோவின் பார்ட்டியில் இருக்கா. அந்த பார்ட்டியில் நிறைய ட்ரிங்க் பண்ணதால் மைக்கமாயி அங்கேயே படுத்துடுறா. இப்போ ஸ்டீவ் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நான்சி என்ன சொல்கிறான்னா ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. இப்போ ஸ்டீவ் கோவமாயி அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இந்த விஷயத்தை ஜோனத்தன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜோனத்தன் என்ன பண்ணுறான்னா நான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான். ஜோனத்தன் நான்சியோட வீட்டில் அவளை ட்ராப் பண்ணிடுறான். இதை பார்த்த ஸ்டீவுக்கு ரொம்ப கோவம் வருது ஜோனத்தன் மேலே. இப்போ 11 காட்டுறாங்க. 11 என்ன பண்ணுறான்னா எப்படியாவது மைக் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட கண்ணில் ஒரு துணியை கட்டி அவளோட டெலிபோர்ட்டேஷன் பவரை வச்சு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. இப்போ 11ஓட கண்ணு முன்னாடி மைக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. மைக் என்ன பண்ணுறான்னா அந்த வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக
லெவன் கூட பேச ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ மைக் லெவனை பார்க்குறான், ஆனால் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து எழுந்து போயிடுறான். பார்த்ததுமே லெவனுக்கு என்ன தோணுதுன்னா மைக் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு தோணுது. இப்போ டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டினை என்ன பண்ணுறான்னா அந்த ஹாலோவின் பார்ட்டியை முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அந்த டஸ்ட்பின் அசைகிற மாதிரி தெரியுது. அந்த டஸ்ட்பினை இப்போ திரும்பி பார்க்குறான், ஆனால் இப்போ அது அசையலை. டஸ்ட்பின் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பினை எட்டி பார்க்குறான். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அதை பார்த்து பயங்கரமாக பயந்துடுறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட பேர் த பாலிவாக். இப்போ டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் அந்த குப்பை தொட்டியில் எதை பார்த்து பயந்தானா ஒரு சின்ன ஜந்து மாரி ஒன்று இருக்குது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு தவளையும் மீனும் கலந்த மாதிரி கேவலமாக இருக்குது. அதை ஒரு பெட்டாகவும் டஸ்டின் வளர்த்துட்டு இருக்கான். இப்போ ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பரோட வீட்டில் தான் லெவன் இருக்கா. இப்போ ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் அவரோட வீட்டுக்கு சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவன் கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே லேட்டாக தான் வராரு. ஏன்னா அவர் அந்த பம்கின் தோட்டத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த டென்ஷன்லேயே மறந்துட்டு இருப்பார். ஹாப்பர் என்னென்னவோ சொல்லி சமாளித்து பார்க்குறாரு லெவன் கிட்ட. ஆனால் லெவன் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. இப்போ இவங்க 2 பேருமே ஹாலோவினை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹாலோவின் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் வில்லும் பாபும் அவங்களோட காரில் போயிட்டுருக்காங்க. பாப் யாருன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஜாய்ஸ் இவரு கூட தான் இப்போ இருக்காங்க. வில் என்ன பண்ணுறான்னா பாப் கிட்ட அவனோட நைட் மேர், அவனுக்கு வர கனவு, அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு பாப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அந்த மாதிரி நைட் மேர் வரும்போது நீ அதுக்கிட்ட கோ அவேன்னு சொல்லிப்பாரு, அது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. வில்லும் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா விவசாய நிலங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பாதிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே மேப்பில் இன்ட்டு போட்டு வச்சுக்கிறாரு. அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது. அவருக்கு என்ன தோணுதுன்னா அந்த லேபில் இருந்து தான் ஏதோ ஒரு ரேடியேஷனால் பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த லேபில் மறுபடியும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அந்த லேபுக்குள்ளே போகிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டீவையும் நான்சியும் காட்டுறாங்க. ஸ்டீவ் நான்சி கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை ஜோனத்தனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நான்சி நீ என்ன கேட்குற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஸ்டீவ் என்ன சொல்கிறான்னா, நீ தான் நேற்று நைட்டு சொன்ன என்னை லவ் பண்ணல அப்படின்ட்டு, இப்போ என்னடானா தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான்சி என்ன சொல்கிறான்னா, நேற்று நைட்டு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால தெரியாமல் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்டீவ் என்ன சொல்கிறான்னா, போதையில் இருக்கும்போது எல்லாருமே உண்மையை தான் சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். அடுத்த சீனில் டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் என்ன பண்ணுறான்னா அவனோட பெட்டை வளர்க்குற அந்த கேவலமான ஜந்துவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். அந்த பெட்டை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அதுக்கு பாலிவாகுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இது உண்மையாகவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவனுக்கு எப்படியாவது மைக்கை பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால லெவன் என்ன பண்ணுறான்னா ஹாப்பர் சொல்கிறதெல்லாம் கேட்காம அங்கேருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுமே ஒரு லேடி லெவனை பார்க்குறாங்க. இவ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறதால ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இப்போ லெவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஊஞ்சலை இவளோட பவர் வச்சு ஆட்டி விடுறா. இந்த லேடி அங்கே பார்த்துட்டு திரும்பி பார்த்த உடனே லெவன் காணோம். லெவன் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா. இந்த விஷயத்த அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. லெவன் என்ன பண்ணுறான்னா மைக்கை தேடி அவனோட ஸ்கூலுக்கே போகிறா. அடுத்த சீனில் வில்லோட அம்மா ஜாய்ஸை காட்டுறாங்க. ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாலோவின் நைட் அன்னைக்கு வில்லோட கையில் ஒரு கேமரா இருந்திருக்கும். அந்த கேமராவை வச்சு வில் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே இவங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதையும் வில் ஆல்ரெடி வரைஞ்சி வச்ச அந்த பெயிண்டிங்கையும் ஒன்றா மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஜந்து மாதிரி தெரியுது. இதை பார்த்து சந்தேகப்பட்ட ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வில்லோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. வில் ஆல்ரெடி இது மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பான். இப்போ தான் அவங்களுக்கு தோணுது வில் சொல்கிறது எல்லாமே பொய் இல்லை, அவனுக்கு மறுபடியும் அந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வித்தியாசமான ஜந்துலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மைக் என்ன பண்ணுறான்னா குடுகுடுன்னு ஓடி வந்து டஸ்டினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா டஸ்டின் வளர்க்குற அந்த ஜந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் அந்த ஜந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஜந்து இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு மைக் என்ன பண்ணுறான்னா ஒரு பொருளை எடுத்து அதை அடிக்க ட்ரை பண்ணுறான். இப்போ டஸ்டின் வந்து தடுக்கிறான். டஸ்டின் என்ன பண்ணுறான்னா மைக் அதை அடிக்க விடாமல் அங்கேருந்து தப்பிச்சு போக விட்டுடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வரைஞ்சி வச்சுருக்க அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த லேபில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டுட்ருக்காரு. ஹாப்பர் என்ன சொல்கிறாருன்னா இந்த லேபில் ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் அதில் வர ரேடியேஷனால் பக்கத்தில் இருக்க பம்ப்கின்ஸ்லாம் அழுகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த
இதனால் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பம்ப்கின்ஸை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் ஹாப்பருக்கு ஒரு கால் வருது. ஹாப்பர் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்புறாரு. அங்கேயே கட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க. மைக் மேக்ஸ் கிட்டே பேசவே மாட்டேங்கிறான். மேக்ஸ் மேலே கோவமாகவும் இருக்கான். மைக் மேக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ எங்களோட கேங்கில் சேரலாம் ட்ரை பண்ணாத. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கேங்கில் ஆல்ரெடி 11 ஒரு பொண்ணு இருந்தா, அவள் காணாமல் வேறு போயிட்டா. எங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மைக் மேக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத 11 ஒரு தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மைக் அந்த பொண்ணு கூட நல்லா சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா மாதிரி தோணுது. இதனால் டென்ஷன் ஆன 11 என்ன பண்ணுறான்னா, மேக்ஸை அங்கேருந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுடுறா. இதை பார்த்த மைக்குக்கு சந்தேகம் வருது. இதை 11 தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். 11 கிடைக்கவே இல்லை. அடுத்த சீனில் வில்லை காட்டுறாங்க. வில் அந்த 3rd டைமென்ஷனுக்குள்ளே மறுபடியும் போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த 3rd டைமென்ஷனுக்குள்ளே போனவனே அவன் கண்ணுக்கு ஏதோ மிருகம் தெரியுது. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் எப்படியோ அவனோட பெட்டை கண்டுபிடிச்சிடுறான். அந்த பாத்ரூம்லேருந்து எடுத்து அவனோட கேப்பில் ஒழிச்சு வச்சுக்கிறான். டஸ்டின் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவனோட பெட்டை இவங்க எல்லாரும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின் போய் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரும் அப்படியே நின்று யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க கூட இருந்த வில்லை திடீர்னு காணோம். வில்லுக்கு அந்த 3rd டைமென்ஷன் வந்துட்டு போகுது. மறுபடியும் வில் அந்த 3rd டைமென்ஷனில் தான் இருக்கான். அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, மறுபடியும் அந்த பெரிய உருவம் அந்த ஏலியன் மாதிரி தெரியுது. வில் பயங்கரமாக பயந்து போய் அதையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் பாப் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. பாப் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மாதிரி உருவம் உனக்கு மறுபடியும் தோணும் போது கோ அவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வில்லும் இப்போ கோ அவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த பெரிய உருவம் டஸ்டினோட உடம்புக்குள்ளே பூந்துடுது. வில்லோட உடம்புக்குள்ளே அந்த பெரிய உருவம் ஒரு பேய் மாதிரி அவன் உடம்புக்குள்ளே பூந்துட்டு இருக்கு. இங்கேயே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட பேர் வில் த வாய்ஸ். வில் அப்சைட் டவுனில் அந்த பெரிய உருவத்தை பார்த்து பயப்படுறான். இப்போ அந்த உருவம் அவனோட வாய் வழியாக அவன் உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் இது மற்றவங்க கணக்கெலாம் தெரிய மாட்டேங்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வில் எதையோ பார்த்து வானத்தை பார்த்தே நின்றுட்டுருக்கான். ஜாய்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து வில்லை எழுப்புறாங்க. இப்போ தான் வில் கண்ணு முழிக்கிறான். ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு என்ன தான் ஆச்சு, எதை பார்த்து பயந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாய்ஸ் முன்னாடியே அந்த கேமராவில் பார்த்த ஃபுட்டேஜும் வில் வரைஞ்சி வச்சுருந்த அந்த ட்ராயிங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதால வில் கனவு காணலை, இது உண்மையாகவே அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு வில் கிட்ட கேட்குறாங்க. வில் அதுக்கு அவன் கனவுல வர்றது எல்லாத்தையுமே அழுதுகிட்டே பயந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பரோட வீட்டுக்கு 11 வந்துட்டு இருக்கா. 11 என்ன பண்ணியிருப்பான்னா, ஹாப்பரோட சொல்கிற பேச்சை கேட்காம அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. இதனால் ஹாப்பர் பயங்கரமாக கோவப்பட்டு 11 திட்டிகிட்டு இருக்காரு. இதனால் 11 பனிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருனா, இனிமேல் நீ டிவியே பார்க்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச ஃபுட்டு அந்த எக்கோஸும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதனால் கோவமான 11 என்ன பண்ணுறான்னா, அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே நவுத்துறா. அங்கே ஜன்னல் எல்லாத்தையும் உடைக்கிறா. எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அவளோட ரூமில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிப்பா. அடுத்தது வில்லியும் ஜாய்ஸையும் காட்டுறாங்க. ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லோட டெம்பரேச்சரை செக் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி நாள் ஒரு மாதிரி சம்பவம்லாம் நடந்ததில்ல, அதனால் ஸ்கூலுக்கும் அனுப்பல, வீட்டில் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்குறாங்க. வழக்கத்தை விட அவனோட டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வில்லுக்கு கோல்டு இருக்குன்னு ஜாய்ஸ் நினைக்கிறாங்க. இருந்தாலும் டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டில் வச்சே பார்த்துக்கிறாங்க. ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வில் குளிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுருக்காங்க. வில் அதை பார்த்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வில் எப்பவுமே குளிக்கிற அளவில் தான் இந்த ஹாட் வாட்டர் இருக்குது. இருந்தாலும் வில் என்ன சொல்கிறான்னா, இந்த வாட்டர் ரொம்ப சூடாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வியர்டாகவும் பிஹேவ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் வில்லுக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது. இதை பார்த்த உடனே ஜாய்ஸ்க்கு பயம் வந்துடுது. இதனால் ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாப்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அடுத்த சீனில் டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் என்ன பண்ணுறான்னா, அவனோட வினோதமான பெட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதை ஒரு கண்ணாடி கண்டெய்னருக்குள்ளே போட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு சாக்லேட்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது டஸ்டின் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போன உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அந்த மீட்டிங்லேயும் மேக்ஸை இவங்க கூப்பிடவே இல்லை. ஏன்னா மைக்குக்கு மேக்ஸை பிடிக்கவே இல்லை. அதனால் மேக்ஸை வெளியே நிற்க வச்சுட்டு இவங்க 4 பேர் மட்டும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் மேக்ஸுக்கு இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அடுத்த சீனில் ஸ்டீவையும் மேக்ஸோட அண்ணனையும் காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. மேக்ஸோட அண்ணன் என்ன பண்ணுறான்னா, ஸ்டீவை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான். என்ன பண்ணுறான்னா, நான்சி இப்போ ஜோனத்தன் கூட தான் இருக்கான், ஸ்டீவ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவை ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விடுறான்.
இதனால ஸ்டீவும் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அடுத்த சீனில் ஜோனத்தனையும் நான்சியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான்சி என்ன பண்ணுறான்னா அந்த லேபுக்கு ஒரு ஃபேக்கான கால் பண்ணுறா. இவங்க 2 பேருக்குமே நல்லா புரியுது லேபோட ஆளுங்க எல்லாருமே இவங்களோட கால்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாபோட அம்மாவுக்கு ஃபேக்காக ஒரு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் லேபில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த லேபோட ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான்சியும் ஜோனத்தனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஜாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாப்பரை கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. ஹாப்பர் தான் வில்லோட வீட்டுக்கு வந்திருப்பார். ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வில் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹாப்பர் என்ன பண்ணுறாருனா வில் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை ஏதோ இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வில் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். இதனால் ஹாப்பர் என்ன பண்ணுறாருனா வில் நல்லா ட்ராயிங் வரைவான் அப்படின்றதுக்காக நீ என்ன சொல்ல வரையோ அதை ட்ராயிங்காக வரைஞ்சி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு வில் என்ன பண்ணுறான்னா அவனோட பென்சிலையும் பேப்பர்ஸையும் எடுத்து ட்ராயிங்ஸை வரைய ஆரம்பிக்கிறான். நிறைய ட்ராயிங்ஸை வரைஞ்சி வச்சிடறான். ஆனால் அதை பார்க்கும்போதே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதால இது ஏதோ பசில் போல இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவன் ஹாப்பரோட வீட்டில் இருக்கா. நேற்று நைட்டு களைச்சி போட்டது இவ உடச்சி தள்ளினது எல்லாத்தையுமே அவளே க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அந்த வீட்டில் நிறைய கேஸ் ஃபைல் இருக்கிறதெல்லாம் பார்க்குறா. அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த சீனில் நான்சியும் ஜோனத்தனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரையுமே இந்த லேப் ஆளுங்க தான் கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த லேபில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே ஏதோ வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வில் என்ன பண்ணுறான்னா ட்ராயிங்ஸாக வரைஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹாப்பரும் ஜாய்ஸும் பசில் மாதிரி அடுக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஹாப்பருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஊரில் இருக்க பம்ப்கின் தோட்டம் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருக்கும். அந்த தோட்டத்துக்கு அடியில் வேறு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராயிங்ஸும் இருக்குது. ஒருவேளை வில் இந்த ட்ராயிங் மூலயமா அந்த இடத்த தான் காட்ட வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாப்பர் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அடுத்த சீனில் லூகாஸும் மேக்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்க. மேக்ஸ் கேட்குறா உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஏன்னா நீங்கள் எந்த மீட்டிங்லேயுமே என்னை அலோவ் பண்ணுறது இல்லை, மைக்குக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மைக் திட்டிகிட்டு இருக்கா. லூகாஸ் அதுக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவன் அங்கே இருக்க கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதில் ஒரு பர்டிகுலரான கேஸ் எடுத்து பார்க்குறா. அந்த ஃபோட்டோவில் டெரின்னு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியோட பொண்ணை சின்ன வயசில் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த கேஸ் ஃபைலில் இருக்குது. அந்த கடத்திட்டு போன சின்ன பொண்ணு நானாக தான் இருப்பணும் அப்படின்னு லெவனுக்கு தோணுது. அதனால் லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட டெலிபோர்டேஷன் பவரை வச்சு அந்த லேடிக்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறா. லெவன் கண்ணு முன்னாடி அந்த லேடியும் வராங்க. ஆனால் அந்த லேடியால் பேச முடியல. திடீர்னு அந்த இமேஜினேஷன் மறைஞ்சு போயிடுது. இதனால லெவன் டென்ஷன் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசில் காணாமல் போன பொண்ணு நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு லெவனே நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நான்சியும் ஜோனத்தனும் காட்டுறாங்க. அந்த லேபில் இருந்து 2 பேரும் வெளியே வந்து அவங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது தான் தெரியுது நான்சி அவளோட பேக்கில் இருந்த ஆடியோ ரெக்கார்டரை வெளியே எடுக்கிறா. நான்சி என்ன பண்ணியிருக்கானா அந்த லேபில் நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா. அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் டஸ்டின் என்ன பண்ணுறான்னா ஸ்கூலை விட்டு அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவனோட பெட்டுக்கு சாக்லேட் தரலாம் அப்படின்னு நினைக்கிறான். வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வச்சுட்டு போன கண்ணாடி கண்டெய்னர் உள்ள இருந்த அந்த மிருகத்தையும் காணோம். அந்த கண்டெய்னரும் உடஞ்சி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி குழன்னு வேறு இருக்குது. திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ சவுண்டு வருது. பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது டஸ்டின் வளர்க்குற அந்த பெட்டு என்ன பண்ணியிருக்குன்னா டஸ்டினோட பூனையவே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிருகம் வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு மிருகத்தை காட்டினாங்களே அதோட குட்டி தான். இதுக்கு டெமோ டிராகன் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அங்கேயே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பம்ப்கின் கார்டனில் ஒரு பள்ளத்தை தோன்றாரு. அந்த பள்ளத்துக்கு அடியில் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தோணுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்குது. அந்த சப்வேக்குள்ளே வந்த உடனே தான் தெரியுது அவருக்கு 3rd டைமென்ஷனுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. சாப்டர் 5 டிக் டக். எடுத்த உடனே மைக் என்ன பண்ணுறான்னா வில்லோட வீட்டுக்கு வரான். உள்ளே வந்து பார்த்த உடனே தான் தெரியுது வில் இது மாதிரி நிறைய ட்ராயிங்ஸை வரைஞ்சி போட்டுக்கிட்டே இருக்கான்.
இந்த நேரத்தில் மைக்கும் ஜாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பசில் மாதிரி இருக்க டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சப்வேக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு பள்ளம் தோண்டி தானே உள்ளே வந்திருப்பாரு. அந்த வழி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த சப்வேக்குள்ளே வந்த ஹாப்பர் வெளியே போக முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது நான்சியும் ஜோனத்தனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜாய்ஸை காட்டுறாங்க. அந்த கனவுலேருந்து எழுந்திரிச்சு ஹாப்பர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஜாய்ஸுக்கு புரியுது ஹாப்பர் ஏதோ விலங்கத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஹாப்பர் எங்கே இருக்காரு அப்படின்னு ஜாய்ஸ் வில் கிட்ட கேட்குறாங்க. வில் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறான். மறுபடியும் டிராயிங்ஸாக வரைஞ்சி தள்ளுறான். அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போக வழி இல்லாததுனால உள்ளேயே அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ அவர் பின்னாடி இருந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த சீனில் டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் என்ன பண்ணுறான்னா வளர்த்த பெட்டை பார்த்து அவனே பயந்துட்டு இருக்கான். அது ஒன்றும் பெருசாக வளர்ந்துருச்சு, அதனால் பயந்துட்டு இருக்கான். அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி ஒரு வழியாக அந்த மிருகத்தை பிடிச்சிடுறான். அங்கேயே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் இப்போ லவனை காட்டுறாங்க. லவன் என்ன பண்ணுறான்னா அவளோட அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கா. அடுத்த சீனில் நான்சியும் ஜோனத்தனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிடெக்டிவோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த டிடெக்டிவ் தான் பார்பராவோட அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறவங்க. பார்பரா காணாமல் போன கேஸை இவர் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளே போய் பார்த்த உடனே தான் தெரியுது அவர் நிறைய நோட்ஸை அங்கங்கே எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு நான்சி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது எல்லாமே தப்பு, உங்களோட நோட்ஸ் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா பார்பரா காணாமல் போனதுக்கு லவன் தான் காரணன்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லவன் ஒரு ரஷ்யன் பொண்ணு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு ரஷ்யனே கிடையாது, லவன் ஒரு ஹாக்கின்ஸை சேர்ந்த பொண்ணு தான். இந்த மாதிரி நிறையா தப்பான விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்த நான்சி என்ன பண்ணுறான்னா அந்த டிடெக்டிவை திட்ட ஆரம்பிக்கிறா. அங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ அங்கேயே கட் பண்ணி வில்லை காட்டுறாங்க. வில் வழக்கம் போல் படம் வரைஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கான். மைக்கும் ஜாய்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே பசில் மாதிரி ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வில்லோட ஸ்டெப் ஃபாதரான பாப் வீட்டுக்கு வராரு. பாப் உள்ளே வந்து என்னடா இது வீடு அலங்கோலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜாய்ஸ் சொல்கிறாங்க வில் வரைகிற இந்த டிராயிங்ஸை வச்சு நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், இதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப் கிட்ட கேட்குறாங்க. பாபா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே ஒரு மேப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த ஏரியாவோட மேப்னா இவங்க இருக்க இந்த ஹாக்கின்ஸ் சிட்டியோட மேப் தான். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாக்கின்ஸ் மேப்பை எடுத்து இந்த க்ளூவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்க. அடுத்த சீனில் டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின் ஒரு வழியாக அவன் பெட்டா வளர்த்த அந்த மிருகத்தை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இறந்து போன அவனோட பூனையை புதைக்க ட்ரை பண்ணுறான். இதுக்காக லூகாஸ் கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறான். லூகாஸ் கால் எடுக்கவே இல்லை. அவனோட சிஸ்டர் கால் எடுத்து லூகாஸ் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் டஸ்டின் என்ன பண்ணுறான்னா வேறு யார்கிட்டயோ போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். டஸ்டின் ஹெல்ப் கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டீவ் கிட்டேயே போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஜந்துவை கொல்லணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கிட்டே கேட்குறான். ஸ்டீவும் அதுக்கு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட அம்மாவை மீட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கே வந்திருப்பா. லெவன் அவங்கள பார்த்த உடனே ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க எதையோ பார்த்து டிஸ்டர்ப் ஆனதால் அவங்களால பேச்சு கூட வரல. இருந்தாலும் லெவனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது லெவன் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பர் அந்த சப்வேலேயே இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க வேர் எல்லாமே ஹாப்பரை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கு. ஹாப்பர் மூச்சு திணறி அங்கேயே கிடக்குறாரு. ஹாப்பர் கிட்டத்தட்ட சாகிற நிலமையில் இருக்காரு. அங்கேயே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நான்சியும் ஜோனத்தனையும் காட்டுறாங்க. நான்சி என்ன பண்ணுறான்னா அந்த டிடெக்டிவ் கிட்ட அந்த லேப்லேருந்து எடுத்த ஆடியோ ஃபுட்டேஜஸை போட்டு காட்டுறா. அடுத்த சீனில் லேபை காட்டுறாங்க. லேபில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து கிடச்ச ஒரு வித்தியாசமான பொருளை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவன் என்ன பண்ணுறான்னா அவங்களோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அவளோட கண்ணை கட்டி டெலிபோர்ட்டேஷன் பவரை ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ லெவனும் அவங்களோட மாமும் வேற ஒரு ரியாலிட்டியில் இருக்காங்க. அதுலேயும் இவங்களால பேசிக்க முடியல. அதனால் லெவனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷுவலாக லெவன் கிட்ட காட்டுறாங்க.
அந்த விஷுவலில் என்ன தெரியுதுன்னா, லெவனோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள யாரோ 2 பேர் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைய அவங்ககிட்டேருந்து பிரிக்கிற மாதிரி அந்த விஷுவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் லெவனோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லேப்குள்ளே போகிறாங்க. அந்த லேப்குள்ளே போன உடனே இவங்கள 2 பேர் கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இதனால தான் லெவனோட மாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு லெவன் புரிஞ்சுக்கிறா. இப்போ லெவன் என்ன பண்ணுறான்னா, அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த டெலிபோர்ட்டேஷனை கட் பண்ணிவிட்டு நார்மலாகிடுறா. இந்த நேரத்தில் லெவனோட நோஸ்லேருந்தும் ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி அவங்களோட நோஸ்லேருந்தும் ப்ளீட் ஆகுது. அப்படின்னா லெவன் மாதிரியே அவங்களுக்கும் ஏதோ ஒரு பவர் இருந்திருக்கு. கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வில்லோட வீட்டை காட்டுறாங்க. பாப் என்ன பண்ணுறாருன்னா, வில் வரைஞ்சி கொடுத்த அது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதையும் மேப்பையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது எந்த இடம்னா அந்த பம்ப்கின் தோட்டத்தை தான் காமிக்குது. அப்போனா அந்த இடத்துல தான் ஹாப்பரும் மாட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ரீசெண்டாக பழம் தோண்டி மூடின மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை இவங்க மறுபடியும் நோண்டி உள்ளே வந்துடுறாங்க. இவங்க வேறு எங்கேயுமே போல் ஹாப்பர் மாட்டின அதே சப்வேக்குள்ளே தான் வந்துடுறாங்க. வில்லையும் மைக்கையும் வெளியவே நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் அந்த சப்வேக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து இவங்க 2 பேரும் ஹாப்பரை பார்க்குறாங்க. ஹாப்பர் அந்த வேருக்குள்ளே மறைஞ்சிருக்காரு. அந்த வேர்களுக்குள்ளே பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்காரு. அந்த வேர் அவரை சாவடிக்கவும் ட்ரை பண்ணுது. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாப்பரை காப்பாற்றுறதுக்காக கத்தி எடுத்து அந்த வேர் எல்லாத்தையுமே வெட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த லேபோட ஆளுங்களும் இந்த சப்வேக்குள்ளே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு வச்சு அந்த ரூட் எல்லாத்தையுமே கொளுத்திடுறாங்க. இவங்க உள்ளே இருக்க இந்த வேரை அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருக்க வில் ஏதோ ஃபீல் பண்ணுறான். அவன் மறுபடியும் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். வில்லுக்கு அவனோட உடம்பு எரிஞ்சால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். இங்கேயே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சாப்டர் 6 த ஸ்பை. 6th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வில்லை காட்டுறாங்க. வில் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கு வில்லுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் ஹாப்பரை காட்டுறாங்க. ஹாப்பரோட உடம்புல வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பரை க்ளீன் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஸ்டீவையும் டஸ்டினையும் காட்டுறாங்க. 2 பேரும் டஸ்டினோட பெட்டை அழிக்கலான்ட்டு போகிறாங்க. அந்த மிருகம் அங்கே இல்லவே இல்லை. அது செவுத்தை ஓட்டை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கு. அந்த டெமோ டிராகன் அங்கே இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் தப்பிச்சு போயிட்டுருக்கு. அடுத்த சீனில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே ஜாய்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே ஜாய்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஜாய்ஸ்க்கு எதுவுமே தெரியல. அங்கேயே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நான்சியும் ஜோனத்தனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே அந்த டிடெக்டிவ் வீட்டிலே இன்னும் ஒன்றா தான் தங்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் லூகாஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவனோட சிஸ்டர் டஸ்டின் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் லூகாஸ் என்ன பண்ணுறான்னா, டஸ்டினுக்கு கால் பண்ணுறான். கால் அட்டன் பண்ண டஸ்டின் என்ன பண்ணுறான்னா, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, நான் வளர்த்துட்டு இருந்த அந்த டெமோ டிராகன் ஓடி போயிடுச்சு, அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு லூகாஸ், நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப் தேவை, நான் மேக்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதுக்கப்புறம் அந்த லேபை காட்டுறாங்க. லேபில் மறுபடியும் அந்த ரிசர்ச்சை பண்ணுறாங்க. இது இவங்க விடுற மாதிரியே தெரியல. அவங்க பண்ணுற ரிசர்ச்சை ஹாப்பர் கிட்ட காட்டுறாங்க. இந்த ஒரு போர்ட்டல் மூலயமா தான் அந்த வினோதமான ஜந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வில்லை காட்டுறாங்க. வில் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கான். ஏன்னா வில்லோட ஸ்டெப் ஃபாதர் பாபை அவரை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வில்லை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது வில்லுக்கு ரீசெண்டாக நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லூகாஸை காட்டுறாங்க. மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி லூகாஸ் கூட வரா. அடுத்த சீனில் மறுபடியும் வில்லை காட்டுறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வில்லை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வில்லுக்கு ரீசெண்டாக நடந்த விஷயம் எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக மீட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே அவன் சுத்தமாக மறந்து போயிட்டான். வில்லுக்கிட்ட மைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மைக்கு தெரியும், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹாப்பர் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஹாப்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹாப்பரை வில் ரீசெண்டாக தான் மீட் பண்ணியிருப்பான். இதுக்கு அடுத்தது அந்த டாக்டர்ஸ் எல்லாமே இன்னொரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அங்கே இருக்க வேரை எரிக்கும் போது வில் ஏன் துடிக்கிறான் அது தெரியல அப்படின்றதுக்காக அந்த வேரை மறுபடியும் எரிக்கிறாங்க. அங்கே அந்த சின்ன வேரை கட் பண்ணி அதை எரிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அது எரித்த உடனே வில் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கான். இதை பார்த்ததுமே ஜாய்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த டெஸ்ட்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே இருக்க டாக்டர் ஜாய்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வில் ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்க அந்த வேர்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கான்.
அதனால தான் அந்த வேரை எரிக்கும் போது வில்லுக்கும் அவனை எரிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த டாக்டர் ஜாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் டஸ்டினியும் ஸ்டீவும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உயிரினத்தை அந்த டெமோ டிராகனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அப்படியே அந்த ரயில்வே ட்ராக்கில் போட்டுக்கிட்டே போகிறாங்க. இதை ஸ்மெல் பண்ணி அந்த டெமோ டிராகன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டெமோ டிராகன் வரல, அங்கே லூகாஸும் மேக்ஸும் தான் வராங்க. இப்போ இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மறுபடியும் வில்லை காட்டுறாங்க. வில் வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வில் முன்னாடியே காட்டுறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் வில் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீ எதுக்கு வரைஞ்ச, இது மூலயமா எங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வில் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க அந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு பிளேஸை மட்டும் பர்டிகுலராக காட்டுறான். அந்த இடத்துல இருந்து தான் இந்த வேர் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து தான் இந்த வேர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த இடத்துல இருக்க அந்த வேரை அழிச்சிட்டா இந்த சிட்டியில் இருக்க அந்த வேர் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுறதை நிறுத்திடும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க மீட்டை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொட்டி வச்சிடுறாங்க. இதை ஸ்மெல் பண்ணி அந்த டெமோ டிராகன் வந்துடும், அது வந்த உடனே அதை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகிடுது. அந்த டெமோ டிராகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த மிருகம் அங்கே வந்துடுது. ஸ்டீவ் என்ன பண்ணுறான்னா ஒரு பேட்டை வச்சு ரெடியாக இருக்கான். இப்போ ஸ்டீவ் என்ன பண்ணுறான்னா அந்த டெமோ டிராகனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். மேலே லூகாஸ் பைனாகுலரை வச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். இப்போ தான் இன்னொரு டெமோ டிராகன், அதாவது அந்த மாதிரி ஒரு விலங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் கண்ணுக்கு தெரியுது. அப்போ தான் தெரியுது இந்த டெமோ டிராகன் ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 விலங்கு மட்டும் வந்துடுது. இதனால் ஸ்டீவை இவங்க எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஸ்டீவ் பயந்து அங்கேருந்து இவங்க இருக்க கேபினுக்கு வந்துடுறான். இப்போ அந்த கேபின்குள்ளே இருக்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த மிருகம் இங்கே வந்துடுது, கிட்ட வந்துடுது. இப்போ என்ன தோணுச்சுன்னு தெரியல, அங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போ மறுபடியும் அந்த லேபை காட்டுறாங்க. அந்த லேபுக்குள்ளே இருக்க போர்ட்டலுக்குள்ளே 2-3 பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேர் எதுக்கு போகிறாங்கன்னா அந்த சென்டர் பீஸை வில் காட்டினால அந்த இடத்த அழிக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க அழிக்கிறாங்களே, அதனால் இவங்க தடுக்கிறதுக்காக தான் அந்த இருக்க விலங்குகள் எல்லாமே இந்த இடத்துக்கு வரப்போகுது. அந்த விலங்குகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அந்த சயின்டிஸ்ட் எல்லாரையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ அங்கே இருக்க அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா இவங்க ஃபாலோ பண்ணி வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து இவங்க இருக்க இந்த லேபுக்குள்ளே வந்துடுது. இங்கே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. சாப்டர் 7 த லாஸ்ட் சிஸ்டர். ஓப்பனிங் சீனில் லெவனை காட்டுறாங்க. லெவன் என்ன பண்ணுறான்னா அவனோட அம்மாவோட பழைய ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபைல்ஸில் காணாமல் போன ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி லெவனுக்கு தோணுது. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே லெவன் கூட அந்த லேபில் தான் வளர்ந்துருப்பா. இவங்க 2 பேருமே அந்த லேபில் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணுறா. அந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு இப்போ சிக்காகோவில் இருக்கா. இப்போ லெவன் என்ன பண்ணுறான்னா சிக்காகோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவோட அக்கா கிட்ட கேட்குறா. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி என் தங்கச்சியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட லெவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட சிஸ்டரை பார்க்கறதுக்காக சிக்காகோவுக்கு போகிறா. அந்த இடத்துல அவளோட பேர் ஜேன் அப்படின்னு சொல்கிறா எல்லாருக்கிட்டையும். லெவன் தேடி வந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, சீசன் 2 ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட வந்து தப்பிச்சு போயிருப்பா. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு திருடங்க மாதிரி ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு லெவன் வந்துடுறா. அங்கே இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா இவ போலீஸ் அனுப்பிச்ச ஆளாக கூட இருக்கலாம், அதனால் இவளை இங்கேருந்து துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு கத்தியை வச்சு லெவனை மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ கத்தி கையில் வச்சிருக்க அவரோட கையில் ஸ்பைடர் இருக்கா மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லை, லெவன் தேடி வந்த அந்த சின்ன பொண்ணோட, அது வேற எதுவும் இல்லை, லெவன் தேடி வந்த பொண்ணோட இமேஜினேஷன் தான் அது. லெவன் தேடி வந்த அந்த பொண்ணோட பேர் காளி. இந்த காளி யாருன்னா லெவனுக்கு எப்படி டெலிபோர்டேஷன் பவர் இருக்கோ அந்த மாதிரி அவளுக்கும் ஒரு பவர் இருக்கும். காளிக்கு என்ன பவர் இருக்கும்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி அவளோட இமேஜினேஷனை வச்சு கிரியேட் பண்ண முடியும். இப்போ லெவன் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு இருக்க பவரை காளிக்கிட்ட காட்டுறா. இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ தான் இவங்க 2 பேருக்குமே புரியுது இவங்க 2 பேருமே அந்த லேபில் இருந்த நபர்கள்ன்ட்டு. இதுக்கப்புறம் லெவனும் காளியும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்போ லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட டெலிபோர்டேஷன் பவர் வச்சு ஹாப்பர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறா. ஹாப்பர் ரொம்ப நேரமாகவே அவரோட வாக்கி டாக்கி வச்சுட்டு லெவன் கூட பேசணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே லெவன் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் காளியும் லெவனும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபில் இருக்க டாக்டர்ஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லெவன் என்ன சொல்கிறான்னா இவங்க 2 பேரையும் அந்த லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த டாக்டர் இறந்து போயிட்டதா லெவன் சொல்கிறா. இப்போ காளி ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறா. அந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு டாக்டரை லெவனை முன்னாடி பார்த்த மாதிரி தெரியுது.
லெவன் இந்த டாக்டரை எங்கே பார்த்துருப்பானா, லெவனோட அம்மா காமிச்ச அந்த விஷுவலில் இந்த டாக்டர் தான் லெவனோட அம்மாவை டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. இந்த டாக்டரோட பேர் ரே. இவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலியும் லெவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி லெவனோட அப்பியரன்ஸையும் மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திருட்டு தொழிலையும் லெவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து நிறைய பொருட்களை திருடிட்டு வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த டாக்டர் ரேவை பார்க்க போகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எங்கள் 2 பேரும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டாக்டருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு செகண்ட் அந்த 2 பேருமே சின்ன வயசு குழந்தை மாதிரி இமேஜினேஷனில் வந்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு ஞாபகம் வருது, 2 குழந்தைங்கள தான் நம்ம அந்த லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கோன்னு டாக்டர் ரேக்கு தெரியுது. இப்போ காலியும் லெவனும் அந்த டாக்டரை கொல்லலான்ட்டு போகும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட அப்பா இன்னும் கூட உயிரோடு தான் இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சி தந்தா என்னை விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லெவன் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவில் அந்த டாக்டருக்கு 2 குழந்தைங்க இருக்கிறத பார்க்குறா. இதை பார்த்ததுமே லெவனுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. அந்த டாக்டரை கொல்லாமல் அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த திருடம் கூட்டத்தில் இருக்க 2 பேர் வந்து அந்த ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே 2 சின்ன குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இங்கே நடந்தது எல்லாத்தையும். எப்படியும் போலீஸ் இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. அதனால் காளிக்கிட்ட அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் காளி என்ன பண்ணுறான்னா இவனை கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வெளியே எடுக்கிறா. லெவன் என்ன பண்ணுறான்னா அவளோட பவரை யூஸ் பண்ணி காளியை தடுத்து நிறுத்திடுறா. இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்த உடனே இவங்க கண்ணுக்கு யாருமே தெரியல. காளி அவளோட பவரை யூஸ் பண்ணியிருக்கா. போலீஸ் கண்ணுக்கு இவங்க யாருமே தெரியாத மாதிரி. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாங்க. போலீஸ் அந்த ரூம்குள்ளே இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே தப்பிச்சு போகும்போது அப்போ அந்த போலீஸ் பார்த்துடுறாங்க. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இப்போ காளியும் மறுபடியும் ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி அந்த போலீஸ்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ காளி லெவன் கிட்ட நீயும் எங்கள் கூட வந்துரு அப்படின்னு கேட்குறா. ஆனால் லெவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. லெவன் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறான்னா ஹாப்பரும் மைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு லெவனுக்கு புரியுது. அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. ஹாப்பருக்கும் மைக்குக்கும் லெவனோட ஹெல்ப் தேவைப்படும்னு லெவன் நினைக்கிறா. அதனால் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இங்கேயே கட் பண்ணி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. சாப்டர் 8 த மைண்ட் ஃப்ளேயர். ஸ்டார்டிங்லேயே டஸ்டின் வளர்த்த அந்த பெட்டை காட்டுறாங்க. அதோட பேர் டெமோகார்கன். அது அந்த லேபுக்கு வருது. அந்த லேபில் இருக்க கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் முடியல. இப்போ அந்த டெமோகார்கன் கத்துது. அதை கேட்டுட்டு நிறைய மிருகம் அதே மாதிரி வருது. எப்படியும் 100 கணக்கில் இருக்கும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டால் அது உள்ளே வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிடும். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. வில்லு இருக்கான். இப்போ தான் மைக்குக்கு ஒரு விஷயம் புரியுது. வில்லு இப்போ சாதாரணமாகவே இல்லை, அவன் ஒரு ஸ்பை. எப்படின்னா வில்லோட உடம்புல மைண்ட் ஃப்ளேயருங்கிற அந்த ஒரு உருவம் வாய்க்கொழியாக உள்ளே போச்சு. இது மூலயமா தான் வில் என்ன பண்ணுறான்னா இந்த உலகத்துலேருந்து அந்த 3rd டைமென்ஷனுக்கு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதனால தான் வில்லும் கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லுக்கு மயக்க ஊசி போட போகிறாங்க. அதுக்கு வில் மயக்க ஊசிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் டாக்டர்ஸ்லாம் எதுவுமே கேட்காம வில்லுக்கு மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இதோட சேஃபான இடத்துக்கு போகணுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் மேக்ஸ், ஸ்டீவ் எல்லாருமே காட்டுறாங்க. டஸ்டின் வந்து லூகாஸை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு மேக்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று தெரியுது. அதுதான் அந்த லேபு. அந்த லேபுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தோணுது இவங்களுக்கு. அடுத்த சீனில் மேக்ஸோட வீட்டை காட்டுறாங்க. மேக்ஸோட அம்மாவும் அப்பாவும் மேக்ஸோட அண்ணனை திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி தான் மேக்ஸ் இங்கே விட்டுட்டு போனோம், நீ என்னடானா அவனை தொலைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் மேக்ஸோட அண்ணன் என்ன பண்ணுறான்னா லூகாஸ் கூட தான் மேக்ஸ் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸை தேடி கிளம்புறான். ஆனால் லூகாஸோட வீட்டில் லூகாஸ் இல்லை. அதுக்கப்புறம் மைக்கோட வீட்டுக்கு போகிறான். அங்கேயும் யாரும் இல்லை. அங்கேயே கட் ஆகுது. அடுத்தது டஸ்டினை காட்டுறாங்க. டஸ்டின், ஸ்டீவ் எல்லாருமே அந்த லேபுக்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த லேபை காட்டுறாங்க. அந்த லேபுக்குள்ளே தான் மைக், வில் எல்லாருமே இருக்காங்க. இதுதான் சேஃப்டியான இடம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சேஃப்டியான இடம் கிடையாது. அந்த டெமோகார்கன்ஸ் எல்லாம் எப்போ வேணால் இங்கே வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா அந்த டோர்ஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணியே ஆகணும். அந்த டோர்ஸ் எல்லாமே லாக்கில் இருக்குது. அதை அன்லாக் பண்ணணுன்னா கம்ப்யூட்டர் ரூமுக்கு போனால் தான் முடியும். வெளியே இருக்க எல்லா செக்யூரிட்டிஸுமே அந்த மிருகங்கள் சாவடிச்சிட்டு இருக்கு. அதனால் பாபும் ஹாப்பர் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் பாபு என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பர் கிட்டேருந்து கன்னை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. பாபு கம்ப்யூட்டர் ரூமுக்கு போயிட்டு டோர்ஸ் எல்லாத்தையும் அன்லாக்கும் பண்ணி விட்டுடுறாரு. அன்லாக் பண்ணால் மட்டும் போதாது, அவரும் அங்கேருந்து சேஃபாக வெளியே வரணும். இன்னொரு பக்கம் வில், மைக் எல்லாம் அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. அவங்க எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேமரா ரூமில் இருக்க டாக்டர் இவங்க எல்லாருக்கும் வழியை சொல்கிறாரு. இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனா கேமராவில் பார்த்து எங்கெங்கெல்லாம் மிருகம் இருக்குது, இவங்க எந்த வழியாக போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் நான்சியும் ஜொனத்தனையும் காட்டுறாங்க. அவங்க வில்லை பார்க்கலான்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க.
ஆனால் வில் தான் ஹாஸ்பிட்டலில் இல்லையே, அவங்க தான் அங்கேருந்து எப்பயோ போயிட்டாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு முன்னாடி யாரோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தோணுது. அது வேறு யாரும் இல்லை, டஸ்டின், ஸ்டீவ் அப்புறம் அவங்க கூட இருக்கவங்க தான். நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு 2 கேங்கும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே உள்ளே போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் மூடி இருக்கிறதால அதுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாபா காட்டுறாங்க. அவர் பயந்து பயந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டே அந்த டாக்டர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த டெமோகார்கன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. ஆனால் தெரியாதனமாக எதையோ தட்டி விட்டுறாரு. சவுண்டு வேறு கேட்டுருது. அந்த சவுண்டை கேட்ட டெமோகார்கன் பாபா துரத்துக்கிட்டே வருது. அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அவரை இன்னொரு மிருகம் வேறு தாக்குது. கரெக்டாக இந்த டைமுக்கு ஹாப்பர் வந்துடுறாரு. பாபா தாக்குற அந்த டெமோகார்கனை ஷூட் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துக்கு நிறைய டெமோகார்கன் வந்துருச்சு. அதனால ஜாய்ஸை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் பாப் மட்டும் அந்த டெமோகார்கன் கையில் மாட்டி செத்துடுறாரு. இவங்க எல்லாரும் தப்பிச்சு வில்லோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதேமாதிரி நான்சி, ஸ்டீவ், டஸ்டின் இவங்க எல்லாருமே வில்லோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வில்லோட வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மிருகத்தை எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் விளாட்ற அந்த டெமோகார்கன்ற விளையாட்டை காட்டுறாங்க. வில்லோட உடம்புக்குள்ளே த மைண்ட் ஃப்ளேயர்ன்ற அந்த உருவம் இருக்குது. அதை மட்டும் அழிச்சிட்டோன்னா இதையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில் கூட எப்படி பேசுறதுனே இவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா வில் கிட்ட பேசுனா அவனுக்குள்ளே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயருக்கும் கேட்டோம்ல, அதனால். இருந்தாலும் வில்லை கட்டி போட்டுட்டு அவங்க கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வில் பேசலை, வில்லுக்குள்ளே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயர் தான் பேசுது. ஹாப்பர் வில்லோட கையை பார்க்குறாரு. வில் அவனோட கையை அசைச்சிக்கிட்டே இருக்கான். இது ஏதோ மோர்ஸ் கோடு மாதிரி தெரியுது. ஹாப்பர் வந்து டீகோட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஹியர் அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா வில்லோட கையசைவையே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம விவேகம் படத்தில் வரோம்ல மோர்ஸ் கோட், அதே தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஹாப்பர் வில் சொல்கிறத மறுபடியும் டீகோட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ க்ளோஸ் கேட்டு அப்படின்னு சொல்கிறான். வில் என்னன்னா கதவை மூடுங்க அப்படின்னு சொல்ல வரான். வில் எதை சொல்கிறான் அப்படின்ட்டு இவங்களுக்கு புரியலை. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலை மட்டும் மூடிட்டோன்னா அந்த மிருகம் இங்கே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வில்லோட வீட்டை சுற்றி நிறைய டெமோகார்கன்ஸ் வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வீட்டில் இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே பயங்கரமாக தட்ட ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சவுண்ட் எல்லாமே சைலண்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா வேலை யாரும் இல்லை, தலைவி 11 உள்ள வரா. 11 பார்த்த உடனே மைக்கால் சந்தோஷம் தாங்கவே முடியல. கிட்ட போயிட்டு 11 கட்டி பிடிக்கிறான். இங்கேயே கட் பண்ணி எபிசோட் 8 முடிக்கிறாங்க. சாப்டர் 9 த கேட். இப்போ 11 அந்த வீட்டுக்கு வந்துட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ மைக் 11 கிட்ட இதனால நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹாப்பர் சொல்கிறாரு 11 இவ்வளோ நாளாக என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் மைக் ஹாப்பர் மேலே ரொம்பவே கோவப்படுறான். ஏன்னா ஹாப்பர் தான் 11 அந்த மைக்கு போய் பார்க்கக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருப்பாரு. அதுவும் ஏன்னா 11ஓட நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் மைக்கு டென்ஷன் ஆகி ஹாப்பரையே அடிக்க போகிறான். அதுக்கப்புறம் ஹாப்பர் 11ஓட நல்லதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பரை கட்டி பிடிச்சிக்கிறான். 11 அங்கே இருக்க எல்லாரையுமே கட்டி பிடிக்கிறா. அப்போ தான் மேக்ஸையும் பார்க்குறா. மேக்ஸ் 11க்கு கை கொடுக்குறா. ஆனால் 11 கண்டுக்கவே இல்லை. ஏன்னா மேக்ஸ் கிட்ட மைக் பேசினதை 11 பார்த்துருப்பா. இதனால தான் அவளுக்கு மேக்ஸை பிடிக்கவே இல்லை. இதனால் மேக்ஸ் கிட்ட அவ்வளோ பேச மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் அந்த கேட்டை காட்டுறாங்க. அங்கே 100கணக்கான டெமோகார்கன்ஸ் இருக்குது. இப்போ ஹாப்பரும் அங்கே கூட இருக்கவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேட்டை எப்படி மூடுறது, அந்த போர்ட்டலில் மூடினா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கவங்கள 3 டீமாக பிரிக்கிறாங்க. ஹாப்பரும் 11 ஒரு டீம். அவங்க அந்த லேபில் இருக்க போர்ட்டலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணும்போது நிறைய டெமோகார்கன்ஸ் அந்த இடத்துக்கு வரும். அதனால் மீதி இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அந்த பம்ப்கின் கார்டன் இருக்கும். அதை தோண்டி உள்ளே போவோம். சப்வே மாதிரி ஒன்று உள்ளே போவோம். அந்த இடத்துல இருக்க வேறு எரிக்கும் போது தானே அங்கே இருக்க டெமோகார்கன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதனால தான் இந்த டெமோகார்கன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லோட அம்மா ஜாய்ஸ், அப்புறம் நான்சி இவங்க எல்லாருமே வில்லை பார்த்துக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 3 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. 2 டீம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்க டீம் இந்த டஸ்டின், லூகாஸ், மைக் இவங்க தான். இப்போ அந்த இடத்துக்கு தேவையில்லாமல் மேக்ஸோட அண்ணன் வரான். மேக்ஸோட அண்ணன் செம்ம கடுப்பில் இருக்கான். ஏன்னா மேக்ஸை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். வந்த உடனே மேக்ஸோட அண்ணன் என்ன பண்ணுறான்னா லூகாஸையும் ஸ்டீவையும் செம்மடி அடிக்கிறான். இதனால் மேக்ஸ் ரொம்ப கோபமாகி என்ன பண்ணுறான்னா வில்லுக்கு போட வச்சுருந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்க அண்ணனுக்கே போட்டு விட்டுடுறா. மேக்ஸோட அண்ணன் மயக்கமாயி அங்கேயே கீழே விழுந்துடுறான்.
இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 3 டீமையும் மாற்றி மாற்றி காட்டுவாங்க. ஹாப்பரும் லெவனும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபில் இருக்க டாக்டரை பார்க்க போகிறாங்க. அவரையும் அந்த டெமோகார்கன்ஸ் கொஞ்சம் தாக்கியிருக்கு, ஆனால் கொல்லலை. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த போர்ட்டலை மூடுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீவ், டஸ்டின் இவங்க எல்லாருமே அந்த பம்ப்கின் தோட்டம் வழியாக அந்த சப்வேக்குள்ளே வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சென்டர் ஆஃப் த ரூட்டை பார்க்குறாங்க. இந்த இடத்த மட்டும் அழிச்சிட்டா அந்த டெமோகார்கன்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெமோகார்கன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையும் கூட. இப்போ வில்லை காட்டுறாங்க. வில்லை ஆல்ரெடி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கூட ஜாய்ஸும் நான்சியும் இருக்காங்க. வில்லை பார்க்குறாங்க. இப்போ வில் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். எதனால் இப்படி பண்ணுறான்னா லூகாஸ், டஸ்டின் இவங்க எல்லாருமே அந்த சென்டர் ஆஃப் த ரூட்டுக்கு தீ வைக்கிறாங்க. இங்கே நெருப்பு மூடுறது இங்கே இருக்க வில்லை அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் வில் இப்படி பண்ணுறான். வில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ வலி தாங்க முடியாமல் வில்லோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த மைண்ட் ஃப்ளேயர் அங்கேருந்து கிளம்புது. இந்த இடத்த எரிச்சதால் அந்த ஊரில் இருக்க 100கணக்கான டெமோகார்கன்ஸும் இப்போ இந்த சென்டர் ஆஃப் த ரூட்டுக்கு வருது. இந்த இடத்துல தான் இவங்களும் இருக்காங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே தபுச்சா போதண்டா சாமின்னு தலைக்கால் புரியாமல் ஓடுறாங்க. இப்போ லெவனையும் ஹாப்பரையும் காட்டுறாங்க. லெவன் என்ன பண்ணுறான்னா இவளோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இப்போ இந்த இடத்துக்கும் நிறையா டெமோகார்கன்ஸ் வருது. அது எல்லாத்தையுமே ஹாப்பர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எவ்வளோத்தை தான் ஷூட் பண்ண முடியும். டஸ்டின்னும் அவங்க கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சவ்வே விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு டெமோகார்கன் வந்து அவங்க வழியை மறைக்குது. இந்த நேரத்தில் டஸ்டின் என்ன பண்ணுறான்னா இது நம்ம வளர்த்த பெட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சாக்லேட்டை கொடுக்குறான். அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த பெட்டும் கேட்குது. இதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போகிறாங்க. அந்த டெமோகார்கன்ஸ் கிட்டேருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சு அந்த சப்வேக்கு வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் லெவனை காட்டுறாங்க. அவன் அந்த போர்ட்டலை மூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட மூக்கிலேருந்து பயங்கரமாக ரத்தம் வருது. அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவள் எவ்வளோ பவரை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. லெவன் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை மூடிட்டா. இப்போ அங்கே இருந்த 100கணக்கான டெமோகார்கன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஒரு வழியாக இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருது. அந்த லேபையும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வில்லோட உடம்புல இருந்த அந்த மைண்ட் ஃப்ளேயர்ன்ற உருவமும் வெளியே போயிடுச்சு. இவங்களோட லைஃப் எல்லாமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்படியே 1 மாதம் போயிடுது. இதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலில் எல்லாரும் ஜோடி ஜோடி டான்ஸ் ஆடணும். அதனால் எல்லாருமே பேராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லூகாஸும் மேக்ஸும் ஜோடி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லும் அவன் ஸ்கூலில் இருக்க பொண்ணும் ஜோடி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. மிச்சம் இருக்கிறது மைக்கும் டஸ்டினும் மட்டும்தான். இப்போ டஸ்டின் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. சரி மாணவ ரோசத்தெல்லாம் விட்டு போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி கேட்டுருவான். ஆனால் அங்கே இருக்கவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் டஸ்டின் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு நான்சி வருவா. நான்சி நான் அவங்க கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின் கூட டான்ஸ் ஆடுவா. இப்போ அங்கே இருந்த கேங் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாருமே டஸ்டினை பார்த்து பொறாமப்படுவாங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது மைக் மட்டும்தான். மைக் என்ன நினைக்கிறான்னா கடைசியில் நம்ம கூட ஆடுறதுக்கு தான் ஆளில் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லெவன் அங்கே வரா. அதுக்கப்புறம் மைக்கும் லெவனும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹாப்பரையும் ஜாய்ஸையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வேறு இருக்காங்க. வில்லோட ஸ்டெப் ஃபாதர் பாப் இறந்ததுனால ஹாப்பர் ஜாய்ஸை சமாதானப்படுத்துகிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்தாடுற மாதிரி காட்டுறாங்க. அப்பாடி ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த சீசனுக்கு லீடு காட்டாமல் முடிச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீனையும் காட்டுறாங்க. 11 ஹாப்பர்லாம் சேர்ந்து அந்த 3rd டைமென்ஷனோட போர்ட்டலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 3rd டைமென்ஷனை அழிக்க மாட்டாங்க. இதனால அந்த 3rd டைமென்ஷனுக்குள்ளே இருக்க அந்த பெரிய மிருகத்தை காட்டுறாங்க. இதோட சீசன் 2 முடிக்கிறாங்க.